வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் எல்லாருமே இன்னும் சூப்பரான வீடியோவில் சந்திக்கல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட மொபைலை எப்படி ஹேக்கர்ஸ் வந்து சேஃபாக வச்சுக்கிறது அண்ட் உங்களோட மொபைலில் இந்த மாதிரி ப்ரௌசர் இருந்து அப்படின்னா இதை நீங்கள் இமீடியட்டாக இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது என்ன ப்ரௌசர், உங்களோட மொபைலை எப்படி சேஃபாக வச்சுருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியுமே பாருங்கள். இந்த வீடியோ மொபைல் யூசர்ஸ்க்கு மட்டுமின்றி பிசி அண்ட் லேப்டாப் யூசர்ஸ்க்கு ரொம்ப யூஸ் பண்ண வீடியோவாக இருக்கும். ஸோ வீடியோ பொறுத்த முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் இருக்கிற சோஷியல் பேஜஸ் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதிலே நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது உங்களோட மொபைலில் வந்து எப்படி ஹேக்கர்ஸ் வந்து சேஃபாக வச்சுருக்கிறது. ஸோ இதில் வந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி எப்படி ஹேக்கர்ஸ் வந்து உங்களோட மொபைலை ஹேக் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக தான் ஸோ இந்த வீடியோ மெயினாக வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொல்ல போகிறது, உங்களோட க்ரோம் ப்ரௌசரை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கிறீங்களா, லேட்டஸ்ட் வெர்ஷனில் வச்சுருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணுறது சிம்பிள் தான். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி உங்களோட மொபைல் ப்ரௌசர் லேட்டஸ்ட் வெர்ஷனில் அப்டேட்டில் இருக்கா, இல்லை நீங்கள் இன்னும் அப்டேட் பண்ணணும் அப்படின்றத செக் பண்ணி அப்டேட் பண்ணி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் உங்களோட செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி பெர்மிஷன்ஸில் நீங்கள் கேமரா ஆக்சஸ் அண்ட் லொக்கேஷன் ஆக்சஸ், இந்த ஆக்சஸ் எல்லாமே என்னென்ன சைட்டில் நீங்கள் எலோவ் பண்ணியிருக்கீங்க அண்ட் முக்கியமாக வந்து இந்த மைக்ரோஃபோன், ஸோ இதெல்லாம் வந்து என்னென்ன சைட்டு எலோவ் பண்ணியிருக்கீங்க, ப்ளாக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அது நம்பிக்கை இல்லாமல் வந்து ட்ரஸ்ட் இல்லாத ஒரு சைட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து ப்ளாக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த சைட்டில் இருந்து குக்கீஸை வந்து டிலீட் பண்ணிக்கொடுங்க. ஸோ இது வந்து ரெண்டாவது முக்கியமான ஸ்டெப் தான். அண்ட் அடுத்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கூகுள் க்ரோமில் இருந்து இந்த ப்ளே ஸ்டோரில் இல்லாத ஏபிகே ஃபைல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் அப்படியான ஆப்ஸில் நீங்கள் ஏபிகே ஃபைலாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் ஃபுல்லாக வந்து டிலீட் பண்ணுங்கள். ஏன்னா அதன் மூலமாக உங்களோட மொபைல்ஸுக்கு வைரஸ் அட்டாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நான் என்னோட ஃபோன்லையோ இல்லை என்னோட லேப்டாப் பிசியில் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் தான். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த விஷயம் உங்களோட மொபைலுக்கு மட்டும் கிடையாது, உங்களோட லேப்டாப் இல்லை உங்களோட பிசிலேயே வந்து நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி எஃபெக்டோட வந்து இந்த வைரஸ் அட்டாக் வந்து உங்களோட லேப்டாப்ஸுக்கு வந்து தாக்குறது வாய்ப்பு இருக்கு. அண்ட் இப்போ வந்து விண்டோஸ் லெவலில் அது வந்து ஓரளவு கம்மி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுனால உங்களோட லேப்டாப்போ இல்லை உங்களோட மொபைலை வந்து இந்த வைரஸ் இல்லை இந்த ஹேக்கர்ஸ் வந்து உங்களோட மொபைல்ஸ் உங்களோட லேப்டாப்ஸ் வந்து நீங்கள் சேஃபாக வச்சுருக்கலாம். ஸோ இது வந்து சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் லேப்டாப்பில் வந்து எப்படி வைரஸை வந்து அதுக்காகவே வந்து நீங்கள் delete பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கான ஒரு டெடிகேஷன் வீடியோ வந்து போடுறேன். லேப்டாப்பில் மட்டும் எப்படி வைரஸை வந்து ஈஸியாக delete பண்ணுறது, எந்த ஒரு ஆன்டிவைரஸும் யூஸ் பண்ணாமலும் சின்ன சிம்பிள் டாஸ்க் மூலமாக நீங்கள் வந்து அதை delete பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட மொபைலில் வந்து நீங்கள் அதிகமாக வந்து ப்ரௌசர் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த டிராஃபிக் யூசேஜ் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த நீங்கள் நிறைய சைட் வந்து குக்கீஸ் எனோல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் போது உங்களோட மொபைலுக்கு வந்து இந்த வைரஸ் வந்து அட்டாக் வந்து ஈஸியாக வந்து நடக்கும். ஸோ அதனால வந்து ஒரு ப்ரௌசரோ இல்லை 2 ப்ரௌசர் அப்படி யூஸ் பண்ணுங்கள். நிறைய ப்ரௌசர் வந்து எக்கச்சக்கமாக இன்ஸ்டால் பண்ணி வச்சு ஸோ அதுகளை வந்து உங்களோட மொபைலுக்கு அதில் பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அதனால் அதில் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட மொபைலுக்கு வந்து சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் வந்து உங்களோட மொபைலை சேஃபாக வச்சுக்கிறது சிம்பிள் ஸ்டெப் தான். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து இந்த ஒரு ப்ரௌசர் இருக்குது அப்படின்னா, அதாவது நீங்கள் இந்த ப்ரௌசர் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம் அண்ட் வந்து அட்ஸை வந்து பிளாக் பண்ணலாம், டவுன்லோட் வந்து ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் உள்ள இந்த ஒரு ப்ரௌசர் இருக்குது அப்படின்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஸோ அந்த ப்ரௌசரோட நேம் என்ன அப்படின்றத வந்து இடையில சொல்கிறேன். ஸோ இந்த ப்ரௌசர் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா, உங்களோட இமெயில் உங்களோட டேட்டா வந்து அவங்க கேதர் பண்ணி அவங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒஃபிஷியல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. இப்போ யாரும் வந்து இது ஒஃபிஷியலாக சொல்லலை. பட் இதுதான் வந்து பேக்கெண்டில் நடந்து கொண்டிருக்கு. ஏன்னா இது எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலருக்கு வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு, இந்த ப்ரௌசர் மூலமாக நடந்திருக்கு. அண்ட் இந்த ப்ரௌசர் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த ப்ரௌசர் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது தான் வீடியோ சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இது மொபைலில் யூஸ் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரல. பட் நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது என்னோட மொபைல் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகுது அண்ட் வந்து ஹேங் ஆகுது வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ அது வந்து சின்ன விஷயங்களாக தான் இருந்தது. இப்போ அது அவ்வளோ பெரிய ஹீட் இஷ்யூ எல்லாம் இல்லை, ஒரு சின்ன மைனர் இஷ்யூவாக தான் அது இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து அதை கன்சிடர் பண்ணவே இல்லை. ஸோ அதை நான் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டேன்னா, நம்ம லாங் டைம் யூஸ் பண்ணும்போது ஃபோனில் ஹீட் ஆகுதுன்றது சாதாரண விஷயம்.
விஷயம் அப்படின்றது நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். பட் அந்த டைமே எனக்கு வந்து ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க, இப்படி என்னோட இமெயில் வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து இமெயில் ரிசீவ் ஆகுது, நான் யூடியூப் வீடியோஸுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் வீடியோ வந்து லைக் போகுது, வியூஸ் போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து நான் மேபி அது அவங்களோட இஷ்யூவாக இருக்கும், செக்யூரிட்டி ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு நான் அதை வந்து பெருசாக மெயின் பண்ணலை. அதை நான் விட்டுட்டேன். நான் வந்து அதை செக் பண்ணி பார்க்கல. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வந்து எனக்கு கிடைக்கல. என்னோட மெயிலுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரல. ஸோ எனக்கு வந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையுமே தாண்டி மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் வந்து லேப்டாப்பில் வந்து அந்த ப்ரௌசர் வந்து இன்ஸ்டால் பண்ணி நான் இமெயில்ஸ் 2 இமெயில் அதில் வந்து லிங்க் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 2 இமெயிலுக்குமே வந்து ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் வந்து மெசேஜ் டெலிவரி ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டு இருந்து. பட் அந்த மெசேஜ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சம்மந்தமே இல்லை, நமக்கு தெரியாத மெசேஜ். நம்ம அந்த மெசேஜ் யூஸ் பண்ண அந்த ஒரு மெயில் ஐடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ரேண்டம் மெயில்ஸுக்கு வந்து மெசேஜ் டெலிவரி ஆகலை அப்படின்னு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருந்தது. ஸோ இது வந்து 2 இமெயில்ஸுக்குமே வந்து கிடைச்சிட்டு இருந்தது. ஸோ அப்போவும் வந்து ஓகே மேபி ஏதாவது வந்து நம்ம கிளிக் பண்ணியிருப்போம், ஸோ அதனால தான் அந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்றத தான் நான் மெயின் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற பிடிப்படலை. ஸோ இப்படி ஒரு நடந்துட்டு இருக்கும்போது ஒரு 3 இல்லை 4 நாளுக்கு அப்புறமா வந்து எனக்கு 2 மெயிலுக்குமே வந்து ஒரு வித்தின் ஒரு 30 மினிட்ஸ் இன்டர்வலில் வந்து நமக்கு வந்து ஒரு மெயில் வந்துருந்தது, செக்யூரிட்டி அப்டேட். என்ன அப்படின்னா, உங்களோட மெயிலை மால்வேர் யூஸ் பண்ணி ஹேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, உங்களோட செக்யூரிட்டி வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு மெயில் வந்து 2 மெயிலுக்குமே வந்து ஒரு 30 மினிட்ஸ் இன்டர்வலுக்குலாம் நமக்கு வந்து கிடைச்சிருந்தது. ஸோ அப்போ தான் நான் வந்து போய் செக் பண்ணி பார்த்தேன் எந்த மெயிலுக்கு இருக்குது அப்படின்னா. ஸோ நான் லேப்டாப்பில் இந்த ப்ரௌசருக்கு யூஸ் பண்ண அந்த 2 மெயிலுக்கு தான். ஸோ அப்போ வந்து போய் பார்த்தா ஒரு 30 மினிட்ஸ் தான் இன்டர்வல் இருக்கும். ஒரு மெயில் ஹேக் பண்ண மால்வேர் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோஸ்லேருந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. இன்னொரு மெயிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேடில் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ நோட் பேட் அந்த மாதிரி விஷயத்துலேருந்து. ஸோ அப்போ தான் வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ இது என்ன பிரச்சனை நடக்குது, எங்கேருந்து என்னோட மெயில் வந்து அக்சஸ் போகுது அப்படின்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னோட லேப்டாப்பில் இருந்து என்னோட லேப்டாப்பில் யூஸ் பண்ண இந்த 2 மெயிலுக்கு மட்டும்தான் இது நடக்குது. ஏன்னா நான் லேப்டாப்பில் வந்து 3 ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த 3 ப்ரௌசருமே வந்து இந்த ப்ரௌசரில் யூஸ் பண்ண மெயிலுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை வருது. அண்டு இந்த ஒரு ப்ரௌசரில் யூஸ் பண்ண மெயிலுக்கு தான் ஆல்ரெடி வந்து பிரச்சனை நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்ற நான் நோட்டீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் செக்யூரிட்டி வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்தா, நான் இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ண டைமில் வந்து என்னோட இமெயில்ஸ் வந்து லொகின் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்றது நான் ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா நான் இந்த ப்ரௌசரையும் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதிலிருந்து இந்த இமெயிலையும் வந்து லாக் அவுட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து எனக்கு அந்த இமெயில்ஸ் வந்து டெலிவரி இமெயில்ஸ் வந்து ஒன்றுமே கிடைக்கல. அண்டு என்னோட மெயிலும் வந்து செக்யூரிட்டியை வந்து பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணனால அதுக்கப்புறம் யாரும் வந்து ட்ரை பண்ணவும் இல்லை. ஸோ அந்த ப்ரௌசரோட நேம் என்ன அப்படின்னா பிரேவ் ப்ரௌசர். ஸோ இது வந்து கிரிப்டோ கரன்சி வந்து ஏர்ன் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ப்ரௌசர். அண்ட் இது வந்து செக்யூரிட்டி அப்டேட் நிறைய கொடுத்துருக்கோம். அண்ட் இதில் வந்து அட்ஸ்கள் வந்து தேவையில்லாத அட்ஸ்கள் பிளாக் பண்ணலாம், ட்ராக்கிங் சிஸ்டம் வந்து நீங்கள் பிளாக் பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயம் இது வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் ஸோ இந்த மாதிரியான வந்து விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது ஒரு 2-3 இயர்ஸாக இதை பற்றி ஒரு சிலர் வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரௌசரில் வந்து இப்படி பிரச்சனை வருது, என்னோட இமெயிலுக்கு வந்து செக்யூரிட்டி அப்டேட் மெசேஜ் வருது, ஸோ பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ண சொல்கிறாங்க, யாரோ ஹேக் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுற சொல்லி மெயில் வருது. அண்ட் என்னோட மெயிலில் வந்து தேவையில்லாத விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணப்பட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதை ஒரு வீடியோவாக போடணும், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த பிரேவ் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க நம்மளோட பழைய வீடியோ பார்த்துட்டு. ஸோ அதனால் இந்த வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்றத நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் உங்களுக்கு லேப்டாப்பில் வந்து எப்படி ஆன்டிவைரஸ் எந்த ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாமல் வைரஸை வந்து அன்இன்ஸ்டால் டிலீட் பண்ண முடியும் ஒரு சிம்பிள் மெத்தட்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனான விஷயங்கள் வேணும் அப்படின்னாலும் அந்த டாபிக் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம அதை பற்றி ஒரு ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மற்றவங்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரம் தமிழ்நாடு தெரபி யூடியூப் சேனல்.